கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. நாம் யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினார் என்று பார்த்து வருகிறோம். அப்ப மறுபடியும் ஜெபம் பண்ணினார் என்று சொன்னால் எங்கெல்லாம் ஜெபம் பண்ணினார், எப்போதெல்லாம் ஜெபம் பண்ணினார், எதற்காக ஜெபம் பண்ணினார், அந்த ஜெபத்தினால் நடந்தவைகள் என்ன என்று நாம் தேவனுடைய கிருபையினால் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் முதலாவதாக விதவையின் வீட்டில் ஜெபித்தார், அதனால் மரித்த பிள்ளை உயிரோடு எழுந்தது என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்திப்பலி நேரத்திலே ஜெபம் பண்ணினார், அதனால் 5 வித சுத்திகரிப்பு உண்டானது, ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம். மூன்றாவதாக சிகரத்தின் மேல் ஜெபம் பண்ணினார், அதனால் பெரும் மழை வந்தது என்று பார்த்தோம். நான்காவதாக நேற்றைய தினத்திலே கேரித் ஆற்றண்டையில் ஜெபம் பண்ணினார். அங்கு அவர் போகும்போது எல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தது, ஆனால் புறப்படுவதற்குள் எல்லாம் பறிக்கப்பட்டது. ஆனால் மறுபடி கர்த்தருடைய வார்த்தை வருகிற வரைக்கும் அந்த தேவ மனுஷன் அங்கு தரித்திருந்தார் என்று பார்த்தோம். இப்படி எலியா மறுபடியும் ஜெபித்த 4 ஜெபங்களை பார்த்து முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டி இருக்கிறார். அந்த வரிசையில் இன்றைக்கு இன்னொரு ஜெபத்தை, எலியாவின் மறுபடி ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4, 5, 6 மற்றும் 7 ஆகிய வசனங்கள். திரும்ப சொல்றேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4, 5, 6 மற்றும் 7 4 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இங்கு எலியா அவருடைய ஜெபத்தின் 5வது ஜெபத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த ஜெபத்துக்கு பெயர் சூரை செடியின் ஜெபம். நாம் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒவ்வொரு நாமங்களை தரித்து வருகிறோம். அதுல இந்த 5வது ஜெபத்துக்கு பெயர் சூரை செடியின் ஜெபம். முதலாவது எலியாவின் ஜெபத்தை குறித்து நான் சொல்லுவதற்கு முன்பாக இந்த சூரை செடியை குறித்த சில சத்தியங்களை அல்லது சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்லும்படி நான் விரும்புகிறேன். இந்த சூரை செடியை குறித்து அவருடைய கிருபையினாலே வேதத்திலே 3 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 இடங்கள் எது? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் முதலாவதாகவும், 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 2ஆவதாகவும், சங்கீதங்களின் புஸ்தகம் 120ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 3ஆவதாகவும் 3 முறை இந்த சூரை செடியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 1. 2வது, இந்த சூரை செடி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த சூரை செடி என்ன என்று சொன்னால், அந்த சங்கீதம்
120 சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது சூறை செடிகளை எரிக்கும் தழலுக்கும் என்று பார்க்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகும். இப்ப அப்படியானால் இந்த சூறை செடி என்பது நெருப்பிலே போட்டு எரிப்பதற்கு சமனம். அதை உங்களுக்கு புரியபடி சொல்லணும்னாக்கா, சூறை செடி எதை குறைக்கும்? அந்த சங்கீதம் 120 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும்? சூறை செடி முதலாவது கபட்டு நாவுக்கு, பொய் பேசுகிற வாய் அல்லது மாற்றி மாற்றி பேசுகிற வாய், அதுதான் கபட நாவு. சூறை செடி என்பது முதலாவது கபட்டு வாய்க்கு காண்பி விவரமாய் சொல்லப்பட்டிருக்குது, இணையாய் சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இந்த சூறை செடியை குறித்து ஒரு கிருபையுள்ள ஒரு வார்த்தை, அதாவது மரத்துக்கு இணையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அந்த சங்கீதம் 124 பலவானுடைய கூர்மையான அப்படின்னா இந்த சூறை செடி எப்படி இருக்கும்னாக்கா, அது ரொம்ப ஊசி போல கூர்மையா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகும். இதை நான் பலவானுடைய கூர்மையை ஒப்பிட்டு சொல்லல. நீங்க சூறை செடியை குறித்து வரலாற்றுல போய் படிச்சு பாருங்க. அது அந்த மரமே ரொம்ப ஊசியை போல, ஊசி கோபுரத்தை போல இருக்கும். அதனுடைய கிளைகளும் இலைகளும் ரொம்ப கூர்மையாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. அடுத்ததாக இந்த சூறை செடி 2வது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? 1 ராஜாக்கள் 19:4 சொல்லுது, வனாந்தரத்தை குறிக்கிறது. சூறை செடி என்பது முதலாவது கபட்டு நாவை குறிக்கிறது. 2வது ரொம்ப கூர்மையான சோத்திரம் விஷத்தை குறிக்கிறது. 3வது சூறை செடி என்பது வனாந்தரத்தை குறிக்கிறது. 4வது இந்த சூறை செடி எதற்கு இணையானது? ஒரு மனுஷன் செத்து போவதற்கு இந்த செடி பிரயோஜனமானது. அதனாலதான் நான் சாக வேண்டும் என்று சொல்லி எலியா வேற எங்கேயும் போகாம சூறை செடிக்கு போனார். அப்ப சூறை செடி என்பது 4வது. அது மரணத்துக்கு ஏதுவானது, மரணத்தின் ஆயுதத்தை கொடுக்குது. இவ்வளவு பயங்கரமானது தான் இந்த சூறை செடி. ஆனா இந்த சூறை செடியை குறித்த இந்த அர்த்தங்கள், வேதத்தின் விளக்கங்கள், வேதாகமத்தின் வியாக்கியானங்கள் தெரியாம நிறைய பேரு இது நல்ல மரம் போலவும், அங்க படுத்த தூக்கம் வரும் போலவும், அங்க படுத்த நன்மை நடக்கும் எல்லாம் ஏதேதோ கதை கட்டுகிறார்கள், கற்பனை பேசுகிறார்கள், வானத்திலே சிலம்பம் பண்ணுகிறார்கள். ஆனா சூறை செடி என்பது சாதாரணமானது அல்ல. அது கபட்டு நாவுக்கு ஒப்பானது. அது ரொம்ப கூர்மையானது. அடுத்தது கர்த்தர் நல்லவே, அது வனாந்தரத்துக்கு ஒப்பானது. 4வது மரணத்துக்கு ஏதுவானது, மரணத்தை வருவிக்கக்கூடிய. இப்போ இந்த சூறை செடியை குறித்து நான் வேதத்தின் சில அர்த்தங்களை, 4 அர்த்தங்களை சொன்னேன். இது வேதாகமத்தின் அர்த்தம். இப்ப வேதாகமத்தில் இருந்து இந்த சூறை செடிக்கு இணையான வசனத்தை காட்டுறேன் பாருங்க. ரொம்ப பயங்கரமான வசனம். 1 சங்கீதம் 20:4. சூறை செடிகளை எரிக்கும் தழல். கர்த்தர் நல்லவை, எரிக்கும் தழல். அப்படின்னா அந்த சூறை செடி ஒன்று மேல பட்டாலே அது பயங்கர சோத்திரம், நெருப்புல சுட்டதை போல ஒரு காயத்தை உண்டாக்கக்கூடியது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. நம்முடைய தீயெல்லாம் சுட்டா ஒரு நாள் உள்ள ஆறிடும். ஆனா இந்த சூறை செடி நெருப்பு பட்டுச்சுனாக்கா அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. அந்த அளவுக்கு பயங்கரமானது. அதை தவிர இந்த சூறை செடியை குறித்து இன்னொரு பயங்கரமான வசனத்தை காண்பிக்கிறேன். இது ஓமையின் வசனம். யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி, வெகு நாளாய் பாலும் வெறுமையமான அந்தரவெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தலைகளை பிடுங்குவார்கள்.
காட்டு பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது. அல்லேலூயா. இந்த யோபு 30ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனத்தை நல்ல நிதானமா நீங்க ஜெபத்தோடு படிச்சு பாருங்க. இந்த யோபு 30ஆம் அதிகாரம் 3வது 4ஆம் வசனமோ 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்களும் ஒரே போல இருக்கும். இந்த 3ஆம் வசனம் சொல்லுது யோபு 30:3, 1 குறைச்சல், 2வது பசி, 3வது வாடல், 4வது சோத்திர வெறுமை, 5வது அந்தர வெளி, 6வது ஓடி போகுது. இந்த கர்த்தர் குறைச்சலும் எலியாவுக்கு வந்தது, பசியும் எலியாவுக்கு வந்தது, வாடி போகிற இருதயமும் எலியாவுக்கு வந்தது, பாழாகிற அனுபவமும் எலியாவுக்கு வந்தது, வெறுமையும் வந்தது, அந்தர வெளி என்கிற வனாந்தர வாழ்க்கையும் வந்தது. அதனால இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு? 4ஆம் வசனம் சொல்லுது, செடிகளுக்குள் இருக்கிற தலைகளை பிடுங்குவாங்க. அதாவது சூரச்செடியில் இருக்கிற இலையை பிடுங்கி திங்கக்கூடிய அல்லது தனக்காக சாவதற்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த மனுஷன் வந்து விட்டார். அடுத்த வார்த்தை பாருங்க, காட்டு பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது. இதெல்லாம் பார்த்த ஆண்டவர் சொன்னாரு. அதனாலதான் ஐயோ ஏன் மனுஷன், என்னுடைய தீர்க்கதரிசி, என்னுடைய வாயாயிருந்தவன் இப்போ இப்படி சூரச்செடியை தேடி போயாச்சின்னு சொல்லிட்டு உடனே தூதனை அனுப்பி நல்ல தழலில் சுடப்பட்ட அப்பத்தையும் பாத்திரத்துல தண்ணியையும் அனுப்பி. எலியாவின் சூரைச்செடியின் ஜெபம் சாதாரணமானது கிடையாது. இப்போ சூரைச்செடியை குறித்த 4 வேதாகம அர்த்தங்களை சொன்னேன். அந்த 4 வேதாகம அர்த்தத்துக்கு 2 ஓமை வசனங்களை காண்பித்தேன். 3வதாக இந்த சூரைச்செடியை குறித்த வரலாற்று சில ஆதாரங்களை உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். வரலாற்று ஆதாரம், அதாவது இந்த சூரைச்செடி என்பதற்கு எபிரேய மொழியில ரீதம் ரோதம் என்று சொல்லப்படுகிறது. ரீதம் ரோதம், ரீதம் ரோதம் என்று சொன்னா அது எலியாவின் நாட்களில் காணப்பட்ட சூரைச்செடி. இதே சூரைச்செடியை ஆங்கிலத்தில் ஜூனிப்பர் என்று சொல்லுவாங்க. ஜூனிப்பர் என்று சொன்னால் அது சூரைச்செடியை காண்பிக்கிறதா இருக்குது. 2. 3வதாக இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றேன். நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் விட்டுவிடுங்கள். இந்த சூரைச்செடி எதற்கு பயன்படும் அப்படின்னாக்கா, தொடப்பம், விளக்கமாறு அல்லது கூட்டுமாறு. தொடப்பம், விளக்குமாறு, கூட்டுமாறு 3 வார்த்தையும் ஒரு பொருளை தான் குறிக்கும். வீடு கூட்டுகிற விளக்கமாறு இருக்கு பாருங்க, அந்த விளக்கமாறு செய்யறதற்கு இந்த சூரைச்செடியை தான் பயன்படுத்துவாங்க. அந்த சூரைச்செடியின் குச்சிகளை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு எலியா என்கிற தேவ மனுஷன் போய் சாக விரும்பின இடம் ஒரு விளக்கமாறு செய்யற மரத்துக்கு கீழே. கர்த்தர் நல்லவே. 1வது சொன்னேன், அதோடைய எபிரேய பெயர் ரீதம் ரோதம். 2வது சொன்னேன், சூரைச்செடியின் ஆங்கில பெயர் ஜூனிப்பர் என்று. 3வதாக இந்த சூரைச்செடி விளக்கமார் அல்லது படைப்பம் செய்வதற்கு பயன்படக்கூடியது. 4வதாக இந்த சூரைச்செடி எப்படி வளரும்னா நல்ல ஊசி மாதிரி வளரும். நம்ம ஊர்ல யூக்கலிப்டஸ் மரம் என்று சொல்லுவோம். யூக்கலிப்டஸ் அந்த சூத்திர பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் அலுவலகங்களில நல்ல ஊசி கோபுரம் போல ஒரு மரம் வளரும். அதோடைய நல்ல மேல போக போக ஒல்லியா குச்சியா இருக்கும், இலையெல்லாம் தலைக்கீழால் தொங்கிட்டு இருக்கும். அதோட பெயர் மறந்துட்டு மன்னிக்கணும். அதே போல இந்த மரம் ஊசி போல வளரக்கூடியது. ஆனால் இந்த சோத்திரம் இந்த மரத்தை குறித்து வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மரத்துல இருந்து, சூரைச்செடி மரத்துல இருந்து நிழல் கீழே விழாதான், நிழல் இருக்காதான். ஆனா நிழல் இல்லாட்டியும் இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்தை தேடிதான் போய் உஷ்ணத்துலதான் எலியப்படுத்திருக்கிறது. அப்போ இந்த சூரைச்செடி என்பது 4வதாக ஊசி போல வளரக்கூடியது. 5வதாக
அந்த மரத்திலிருந்து தேவையான அளவுக்கு நல்ல நிழல் கிடைக்காது. ஆறாவதாக, இந்த சூறை செடி எங்க வளரும் அப்படின்னாக்கா, மலைப்பாங்கான இடங்கள், குன்றுகள் பாங்கான இடங்கள், சோத்திரம் கண்மலை போன்ற இடங்கள், மலைகள், குன்றுகள், கண்மலைகள், இப்படிப்பட்ட இடத்துலதான் இந்த சூறை செடி வளரக்கூடிய தன்மை உள்ளது. ஏழாவதாக, இந்த சூறை செடியை குறித்து ஒரு வரலாறு, ஒரு கணக்கு விதமாய் சொல்கிறது. இது ஏறத்தாழ 15 மீட்டர் உயரத்துக்கு இந்த சூறை செடி வளரக்கூடியது. 15 மீட்டர். 1 மீட்டர் என்றால் 3 அடி. அப்போ 15 மீட்டர் என்று சொன்னால் ஏறத்தாழ 45 அடி உயரத்துக்கு இந்த சூறை செடி வளரக்கூடியது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த சூறை செடியை குறித்து வேதாகமத்தின் 4 ஆதாரங்களை சொல்லியிருக்கிறேன், வரலாற்றின் 7 ஆதாரங்களை கொடுத்திருக்கிறேன். இப்ப 4, 7, 11 ஆதாரங்களை கொடுத்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இது என்னதான் மலைப்பாங்குல வளர்ந்தாலும், கர்த்தர் நல்லவர் குன்றுகளுக்கு மேல வளர்ந்தாலும், 15 மீட்டர் உயரத்திலே 45 அடி வளர்த்தியிலே வளர்ந்தாலும், இதற்கு பைபிள் சொல்ற பேர் என்னன்னா சூறை செடி என்றுதான் சொல்லப்படுகிறது. சூறை செடி. இங்கதான் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது. என்னன்னாக்கா, இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியம் இந்த சூறை செடி மாதிரிதான். பார்க்கறதுக்கு வளர்த்தியா இருப்பாங்க, நல்ல பெரிய ஆள் போல இருப்பாங்க, நல்ல உயரமா இருப்பாங்க, ரொம்ப கூர்மையா பேசுவாங்க, அம்பு போல இருப்பாங்க, அவங்க உயரமா இருப்பாங்க, சில இடத்துல மலைக்கு மேல இருப்பாங்க, குன்றுக்கு மேல இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற அனுபவம் என்னன்னு உள்ள போய் பார்த்தா ஒரு செடி அளவுக்கு தான் இருக்கு. வெளியில பார்க்கதான் அது சூறை. ஆனால் கர்த்தர் நல்லவர், இங்க சொத்துறோம் உள்ள போய் பார்த்தா அது செடி. அது அவ்வளவு வளர்ந்தும் அதற்கு ஒரு மரம் என்றோ விருட்சம் என்றோ வேதம் பெயர் கொடுக்கல. இது எதை குறிக்கிறது? சரீரத்துல வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி. சரீர வளர்ச்சியை விட ஆவிக்குரிய வளர்ச்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. சூறைச்செடி மாறி உடம்பு அளவுல நல்ல கிட்டு 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 கிட்டுன்னு வளர்ந்துருக்கீங்களா? மலை மேல நான் தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், குடும்பத்துல உயர்த்தப்பட்டேன்னு சொல்றீங்களா? சோத்திரம் நான் ஊசி மாதிரி இருக்கு, எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொன்னீங்களா? எல்லாம் சரிதாங்க. தேவனுடைய பார்வையில நீங்கள் யார்? ஊழியக்காரர்களுக்கு பைபிள்ல எத்தனையோ பேர் இருக்கு. அதுல ஊழியக்காரர்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த மிக உன்னதமான அற்புதமான ஒரு பேர் உண்டு. என்ன பேர்னா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களே. அல்லேலூயா. விதவிதமான ஊழியக்காரர்கள் இருந்தாலும் அதுல அவர் யாருக்கு ஊழியக்காரர்களா இருக்கணும்? உன்னதமான தேவனுக்கு. அதை போல நம் வளர்த்தியிலே, விருத்தியிலே, இருக்கிற இடத்திலே, பெயரிலே, நம்மை தேடி எலியாவே வரக்கூடிய இடத்துல இருந்தாலும், எலியா வருகிறாரா போகிறாரா என்பதை விட எலியாவை சிருஷ்டித்த கர்த்தர் வருகிறாரா என்று பாருங்க. எலியாவை சொத்து அனுப்புகிற தேவன் வருகிறாரா என்று பாருங்க. அதுதான் இங்க முக்கியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இந்த வளர்ச்சியே இல்லாத இருக்கிறாங்க. இந்த வளர்ச்சியே இல்லாமல் ஓசத்தில் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார்கள். கடந்து போகட்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்ப முதலாவது சூறை செடியின் வேதாகமத்தின் 4 ஆதாரங்களை காண்பித்தேன். இரண்டாவதாக சூறை செடியை குறித்த ஓமையின் வசனங்கள் 2 காண்பித்தேன். மூன்றாவதாக சூறை செடியை குறித்த வரலாற்று ஆதாரங்கள் 7 குறிப்பை காண்பித்தேன். இப்போ நான்காவதாக இந்த சூறை செடிக்கும் எலியாவுக்கும் இடையில் இருந்ததான 7 தொடர்பை பார்க்க போகிறது. இந்த சூறை செடி எலியாவின் வாழ்க்கையிலே 7 பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுக்கு மகிமையும்
கிருபையும் தயவும் உண்டாகும். இந்த சூரிச்செடியின் அனுபவமும் எலியாவின் வாழ்க்கையும் நமக்கு 7 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அந்த 7 பாடத்திலே முதலாவது பாடம், ஒருவேளை நான் இப்பயே சொல்லிடுறேன், சமயம் வாய்த்தால் கர்த்தர் அனுமதித்தால் இன்றைக்கு இந்த சூரிச்செடியின் தேவ வார்த்தை இன்றோடு முடியும். ஒருவேளை சமயம் வாய்க்கல, செய்தி தொடருகிறது என்று சொன்னா இதோட ஆழமும் அர்த்தங்களும் நாளைக்கும் ஆண்டுடைய கிருபையினாலே உங்களுக்கு போதிக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொன்னான். இங்கு முதலாவது இந்த சூரைச்செடியின் அனுபவம் எலியாவின் வாழ்க்கையில எதை கற்றுக் கொடுத்தது? ஒரு நாள் பிரயாணத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். அப்படியானால் இந்த ஒரு நாள் பிரயாணம் ஸ்தோத்திரம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு நாள் பிரயாணம் என்றால் என்ன? அந்த ஒரு நாள் பிரயாணத்தை குறித்து வேதம் சொல்லுகிற சத்தியம் என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் நல்லவே. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கடக்க செய்தது. அல்லேலூயா. இப்போ இந்த சூரைச்செடியின் அனுபவம் எலியாவின் வாழ்க்கையில் முதலாவது ஒரு நாள் பயணத்தை காண்பிக்கிறது. இந்த ஒரு நாள் பயணம் என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? அந்த என்னாகமம் 11:31 சொல்லுது, அடித்து கொண்டு வந்து இந்த அடித்து கொண்டு வந்து எதை குறிக்கிறது? எலியாவின் இருதயத்தின் படபடப்பை காண்பிக்கிறது. அவன் இருதயத்தின் துடிப்பை காண்பிக்கிறது. ஏன்னா அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க யேசபேல் எலியாவுக்கு விரோதமா சொல்றா, ஓ, உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொன்னான். இப்ப எலியாவை கொல்லணும், எலியாவுடைய ஜீவனை எடுக்கணும் சொல்லி யேசபேல் தீர்மானித்த உடனே இந்த வனாந்தரத்தில் ஒரு காற்று வந்து எப்படி அடித்து கொண்டு வந்ததோ, இப்ப எலியாவின் இருதயம் அடித்து கொள்ள ஆரம்பித்து விட்டது. எதனால் அடித்து கொண்டது? இவ்வளவு நாட்கள் நான் வைராக்கியமாய் இருந்தேனே, இவ்வளவு நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேனே, இவ்வளவு நாட்கள் தீர்க்க தரிசனங்களை அறிவித்தேனே, இவ்வளவு நாட்கள் கர்மேல் பர்வதத்திலே நான் ஒருவன் மாத்திரம் பாகால்களை எதிர்த்து நின்றேனே, ஆனால் இன்றைக்கு என் இருதயம், ஓ சத்திரம், என் ஜீவன் ஒரு பெண்ணுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த எலியாவின் இருதயம் அடித்து கொள்ளப்படுகிறது. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த பிரயாணத்தில் இருதயம் அடித்துக் கொள்ளப்படுவது இது ஒன்றும் முதலாவது கிடையாது. இதே சம்பவத்தை தான் யோனாவின் தீர்க்கதரிசி நாட்கள்ல பார்க்கலாம். கர்த்தர் நல்லவன். அங்க அவன் 3 நாள் பிரயாணமா நடக்கிறான். 3 நாள் பிரயாணமா போகணும். ஆனா ஒரே நாள் பிரயாணத்துல நினிவே சுற்றி வந்துட்டான். வந்தாலும் அவன் இறுதி அடிச்சுக்குது. நான் என்னமோ நினைச்சு வந்தேன், ஏதோ நினைச்சு வந்தேன், கர்த்தர் உடனே நியாயத்தீர்ப்பை கொடுப்பார் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் செய்யலையே. நான் இத்தனை வருஷம் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்தேனே, கப்பல் பயணத்தை இழந்தேனே, மீன் வயிற்றுக்குள்ள இருந்தேனே, ஆண்டவர் எனக்கு சாதகமா அழிவை கொடுக்கலையே, அவரு உடனே இறங்கி ஜீவனல்ல கொடுத்துட்டாரு சொல்லி எலியாவின் அந்த யோனாவின் இருதயம் அடித்து கொண்டு, அதே போலதான் இங்க எலியாவின் இருதயம் அடித்து கொண்டது. பொதுவாக எலியாவுடைய வீரத்தை குறித்து பேசுகிறவர்கள் தான் அதிகம்.
அவன் விசுவாச வீரன், தைரியசாலி, பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிறவன், சோதரம் கர்மேல் பருவத்தில் அக்கினி இறக்கினவன், ஆவியிலே பறக்கிறவன் சொல்லி எலியாவுடைய வீர தீரத்தை தான் நிறைய பேசுவாங்க. ஆனாலும் அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து, அந்த பாடுள்ள மனுஷனா இருந்ததுனால தான் எலியாவின் இருதயம் இங்கு ஒரு நாள் பயணத்துல அடித்து கொள்ளுகிறது. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க இருதயம் யாரை நினைத்து அடித்துக் கொள்ளுகிறது அல்லது எதற்காக அடித்துக் கொண்டிருக்கிறது? இல்லாவற்றை எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கை ஒரு பிரயாணமாகத்தான் இருக்குது, என் வாழ்க்கை ஒரு வனாந்தரமாத்தான் இருக்கு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. ஓ கர்த்தர் எலியாவின் அடித்து கொண்ட இருதயத்துக்கும் ஒரு அழகான வெளிப்பாட்டை கிருபையை கொடுத்து அங்கேயும் ஒரு தூதனை அனுப்பின தேவன் உங்களுக்கும் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். முதலாவது இந்த சூரிச்செடியின் அனுபவம் எலியாவின் ஒரு நாள் பயணத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது இந்த சூரிச்செடியின் அனுபவம் எதை குறிக்கிறது? அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்கிறோம், சூரை செடி கீழே உட்கார்ந்து கொண்டவனாய் மாறிவிட்டான். இந்த உட்கார்ந்து என்கிற அனுபவம் எதை குறிக்கிறது? உட்கார்ந்து என்று சொன்னால் அது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். யார்? ஆபிரகாமுடைய மனைவியாய் காணப்பட்ட சுத்திரம் ஆகார் உட்கார்ந்து அழுதான். எதற்காக? பிள்ளை சாக போகிறது. அப்போ சூரை செடியின் அனுபவம் எலியாவுக்கு பிரயாணம் பண்ணுகிற ஓடுகிற அனுபவத்தை கொடுக்கவில்லை. ஊழியத்துக்காக, சத்தியத்துக்காக, தீர்க்க தரிசனத்துக்காக, ராஜாக்களுக்காக, ராஜ்யத்துக்காக, தேவ மனிதர்களுக்காக ஓடுகிற ஒரு மனுஷனை கீழே உட்கார வைத்து விட்டது. எதற்காக உட்கார வைக்கிறது? போதுமாண்டவரே, என்னுடைய பிதாக்களை பார்க்கிற நான் நல்லவன் அல்ல, நான் செத்தால் போதும் என்று சொல்லி சாவை விரும்பி உட்கார வைத்தது. இந்த உட்காருகிற அனுபவம் அது தேவ சமூகத்தில் உட்காருவது அல்ல, சாவை தேடி உட்காருவது. இங்கு ஆகார் உட்கார்ந்து சாவை பார்க்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனா இவனோ உட்கார்ந்து நான் சாகிறதை பார்க்க வேண்டும், சாவு எனக்கு வர வேண்டும் என்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, எலியா என்று சொன்னால் வல்லமையுள்ளவர், எலியா என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாட்டமானவர், எலியா என்று சொன்னால் மறுரூப மலையில தோன்றி பேசுகிறவர் தானே தெரியும். ஆனா அந்த தேவ மனுஷன் வாழ்க்கையில கூட நல்லா ஓடிட்டு இருக்கிற ஊழியம், நல்லா போயிட்டு இருக்கிற தேவ கிருபை இப்ப அந்த மனுஷனை உட்கார வைத்து விட்டது. இதுல இருந்து என்ன தெரிகிறது? என்னைக்குமே நாம் ஓடிக்கொண்டே இருப்போம் என்று நினைக்க கூடாது. என்னைக்குமே பிஸியா இருப்போம், கர்த்தர் நம்மளை பம்பரமா சுத்திக்கிட்டே இருப்பாரு, நம்ம ராட்டன மாதிரி சுத்தி சுத்தி வருவோம் நினைக்க கூடாது. நீங்க எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரர்களா இருந்தாலும், எவ்வளவு கிருபை பெற்ற தேவ பிள்ளைகளா இருந்தாலும், ஒரு நாள் ஒரு இடத்துல உட்கார வேண்டிய நிர்பந்தம் வரும். அது அழுகையும் கண்ணீரும் நிறைந்த உட்கார்ந்த அனுபவமாய் வரும். கர்த்தர் நல்லவர். அந்த அழுகையும் கண்ணீருக்கு நடுவில் சாவை விரும்புகிற ஒரு கண்ணீரின் அனுபவம் வரும். இது பாவிகளுக்கும் பரதேசிகளுக்கும் அல்ல, பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் வருகிற அனுபவம். இன்னொரு ரகசியம் தெரியுமா? தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற மாபெரும் பலம் பெறும் தேவ மனிதருடைய தனிப்பட்ட அந்தரங்க ஜீவியங்களை போய் அவர்களிடத்தில் பேசி அல்லது அவர்களுடைய பியக்கள்
அல்லது அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவங்கள்ட்ட உட்காந்து அவருடைய பர்சனல் லைஃப் என்ன, இவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் லைஃப் என்ன, அவங்க எப்படி இருக்கிறாங்க கேட்டு பாருங்க. அவங்களுடைய வல்லமையான ஊழியத்தை விட அவர்கள் ஒவ்வொரு நாளும் இடிக்கப்பட்டதை தான் சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம்? எலியாவை போன்ற வெளியேற பெற்ற தேவ மனிதர்களுக்கு ஒரு சூறை செடியின் அனுபவம் வரும், அங்கு உட்கார வேண்டிய அனுபவம் வரும், நான் ஓடினது போதும் என்று சொல்ல வேண்டியது வரும், நான் சாகணும் என்று சொல்ல வேண்டியது வரும். அப்போ இந்த சூறை செடியின் அனுபவம் எலியாவுக்கு முதலாவது ஒரு நாள் பயணத்தை கொடுத்தது. அது வனாந்தரத்தின் வாழ்க்கை குறித்து. இரண்டாவது, இந்த சூறை செடியின் அனுபவம் எலியாவுக்கு உட்கார்ந்து விட வேண்டிய நிர்பந்தத்தை கொடுத்தது. மூன்றாவதாக, இந்த சூறை செடியின் அனுபவம் எலியாவுக்கு எதை கொடுத்தது? அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தான் சாக வேண்டும் என்று கோரி, தான் சாக வேண்டும் என்று கோரி. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அதுவும் அவன் சாக வேண்டும் என்று சொல்லல, அவள் சாக வேண்டும் என்று சொல்லல, தான் சாக வேண்டும். அப்ப இது எதை குறிக்கிறது? எலியா தற்கொலையை நாடினார். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல, இல்லாட்டி இது கள்ள உபதேசம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் தைரியமா சொல்லுவேன், 1000 முறை சொல்லுவேன். தான் சாக வேண்டும் என்று விரும்பினார் என்று சொன்னால் அது தன்னுடைய ஜீவனை தானே எடுத்துக்கொள்ள, தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளுவதற்கு காண்பிக்கிறது. நான் சொன்னேன், இது தற்கொலையை காண்பிக்கிறது. நான் அப்படிதான் 1000 முறை சொல்லுவேன். ஏன் சொன்னேன் அதையும் தெரிந்து கொள்ளுங்க. இந்த எலியா எப்படி ஒரு நாள் வந்து நான் தான் சாக வேண்டும் என்று கெஞ்சினாரோ, என் வாழ்க்கையில நான் மரணத்தை தேடின நாட்கள் 1, 2, 3 அல்ல. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இல்ல. பரிசுத்தாவின் பேரை சொல்லி சொல்லுவேன், குறைந்தபட்சம் ஒரு 40, 50 முறையாவது நான் மரணத்தை தேடி போயிருப்பேன். 1க்கு 3 முறை கழுத்திலே கயிற்றை மாற்றி தற்கொலை செய்தேன். ஒரு முறை பேருந்துக்கு முன்பாக விழுந்து பேரு ஏறி போய் ஜீவனோடு தூக்கி எறியப்பட்டேன். ஒரு நாள் 4 மாவடியிலே மோகன் சி லாசரஸ் அண்ணன் அவர்களோடு ஊழியம் செய்ய போகும்போது மிகப்பெரிய பேருந்து விபத்து ஏற்பட்டு அதில் சிக்கி எல்லாரும் காயப்பட்டு மரணிக்க நான் ஜீவனோடு தப்பினேன். ஒரு முறை குடும்பத்துல வந்த சண்டையில கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ மாத்திரைகள், குறைஞ்சது ஒரு 200, 250க்கும் அதிகமான மாத்திரைகள் ஒரே இரவில் யாருக்கும் தெரியாமல் சத்தம் காட்டாமல் இருட்டுக்குள் உட்கார்ந்து அமைதியாய் அத்தனை மாத்திரை சீல்டை உடைச்சி டியூப் டேப்லெட் மேற்கொண்டு ஆர்டினரி டேப்லெட் வரைக்கும் ஒரு 200, 250 மாத்திரை ஒரே ராத்திரி சாப்பிட்டு மறுநாள் கை கால்கள் விளங்காமல் வாந்தி எடுத்து ஜீவன் போக என தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டு போனார்கள். அப்பையும் காக்கப்பட்டேன். கர்த்தர் நல்லவே. எத்தனை முறை ஸ்தோத்திரம், விபத்துக்கள் வந்தது. இப்படி நான் மரணத்தை தேடின முறைகள் எத்தனையோ உண்டு. அதற்கு நான் ஒரு சாட்சி. என்னை தேடி வந்த மரணங்கள் உண்டு. இதை தவிர திட்டமிட்டு என்னை கொலை செய்வதற்கு நான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்க இடத்திலேயே கூட்டம் நடத்திட்டு இருக்கிறேன். கூட்டம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இருக்காங்க. 60-70 பேர் என் கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் போதே என்னை கொலை செய்வதற்காக ஒரு கொலைகார கும்பல் நாகர்கோவிலிருந்து வேன் பிடித்து வந்திருக்கிறார்கள். ஆயுதங்களோடு வந்திருக்கிறாங்க, திட்டமிட்டு கொலை செய்ய. ஆனால் கிருபையாய் காப்பாற்றப்பட்டு
தஞ்சாவூரிலே பழைய பஸ் ஸ்டாண்டிலே சரஸ்வதி பவன் ஹோட்டல்ல வேலை பார்க்கும் போது அடியாட்களை வைத்து கடத்தப்பட்டு அங்கு கொலை செய்யப்படுவதற்காக எல்லாம் என்னை மேலே கொண்டு போயாச்சு. கடைசி நூல் அளவிலே கர்த்தரின் ஜீவனை காப்பாற்றினார். சிவகங்கை சுத்திரம் தேனி பட்டணத்திலே பிசிப்பட்டி என்கிற பழனிச்செட்டிப்பட்டியிலே சபை மேய்ப்பராக இருக்கும் போது சொந்த விசுவாசியை என்னை கிட்னாப் பண்ணி கடத்தி கொண்டு போயாச்சு கொலை செய்வதற்காக. அங்கு தீர்க்க தரிசனம் சொல்லி தப்பினேன். இப்படி என் வாழ்க்கையிலே நான் சந்தித்த மரணங்களைப் போல இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒருவரும் சந்தித்திருக்க முடியாது என்று சொல்லி நான் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுவேன். அப்படி எப்படியா இத்தனை சாவ சொல்றீங்க, இத்தனை மரணத்தை சொல்றீங்க, இத்தனை கொலைய சொல்றீங்க? ஓ, நீங்க சாக போனீங்க, நீங்க தற்கொலை பண்ணீங்க, உங்களை கொலை பண்ண வந்தாங்க, அப்படி எப்படி தப்பிச்சீங்க? அதுதான் நான் சொல்றேன். இதுதான் எலியாவின் ஊழியம். எலியாவின் ஊழியம் என்பது சாதாரணம் இல்லைங்க. எல்லாருடைய கண்ணுக்கு தெரிகிறது. அவன் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறது தெரியும், கண்மலைக்கு சோதரம் பர்வதத்துக்கு மேல நிற்கிறதே தெரியும், கர்மேல் பருவத்தில் நிற்கிறதான் தெரியும். கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறதும் கர்மேல் பருவத்தில் நிற்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் அந்தரங்க ஜீவியம், செத்து செத்து பிழைக்கிறவாள். அதனாலதான் சொல்றேன், நீங்க யாரையும் துச்சமா நினைச்சிடலாம், யாரையும் அவமானப்படுத்திடலாம், யாரையும் குறித்து ஈஸியா பேசிடலாம், அல்லது படம் போட்டுடலாம், சோத்திரம் கத்து நல்லவே என்னென்னமோ பண்ணிடலாம். ஆனா அவங்க கடந்து வர்ற பாதை உங்களுக்கு தெரியாது. எலியாவின் சூறைச்செடியின் அனுபவம் சாவு நிறைந்த ஒரு அனுபவம். தான் சாக வேண்டும் என்று விரும்பினார். இந்த சாவை குறித்து இன்னும் 2 சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த சாவை குறித்து 2 சத்தியம். அந்த 2 சத்தியத்துல ஒன்று என்னன்னாக்கா, அந்த 4ஆம் வசனம் வாசிக்கிற கொஞ்சம் தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, அந்த வார்த்தையை கவனிக்கணும், கோரி, சாக வேண்டும் என்று கோரி. இந்த கோரி என்கிற வார்த்தை எது தெரியுமா? கோரி என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 32வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 21:32. கோரி என்றால் அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான், அவன் கோரி காக்கப்பட்டிருக்கான். அல்லேலூயா. அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான், அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும். ஐயா, கோரி கோரின்னு சொல்றீங்க, எங்களுக்கு புரியலன்னு நீங்க சொல்றீங்க, உண்மைதான். இந்த நான் சாக வேண்டும் என்று கோரி என்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த கோரி எதை குறிக்குதுன்னா, இன்னைக்கு ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், தேவஜனங்கள் செத்துட்டாக்கா கல்ற கட்டும்போது நல்ல குழிய தோண்டி கொஞ்சம் செல்வம் உள்ள ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த கல்றையில சவப்பெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கல்லறை உள் பக்கத்தை நல்ல சிமெண்ட் வச்சு பூசிடுறான். சிமெண்ட் வச்சு நல்லா பூசி நல்ல மெழுகி அதுக்கப்புறம் அந்த குழிக்குள்ள கொண்டு சவப்பெட்டி வைக்கிறான். இப்போ கல்லறை என்பது பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சுவர் அல்லது அந்த அலங்காரம், அதுக்கு பேர் தான் கல்லறை. அந்த மண் கோபுரம், அதுக்கு பேர் கல்லறை. ஆனா இங்க கல்லறைன்னு சொல்லிட்டு கோரின்னு இருக்கு. இந்த கோரி எதை குறிக்குன்னா, கல்லறையின் உள்பகுதியில் இருக்கிற அந்த சுற்று வட்டார காம்பவுண்ட் சுவர். கல்லறைக்கு அடித்தட்டல்ல, அடித்தட்டுக்கும் மேல்தட்டுக்கும் நடுவில் ஒரு 3 அடி 4 அடி அல்லது 6 அடி உயரத்துக்கு சுற்று காம்பவுண்ட் இருக்கு பாருங்க, சிமெண்ட் பூசண, அதுக்கு பேர் தான் கோரி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோரி கூட காக்கப்பட்டிருக்குமா நியாய தீர்ப்பின் நாட்களுக்காக. இப்ப எலியா சொல்லும் போது சொல்றாரு, சாக வேண்டும் என்று கோரி. அந்த கோரி எதை குறிக்குதுன்னா, அவன் கல்லறையை விரும்பினான் என்ற அர்த்தம். எலியா சாவ மட்டும் விரும்பல, எனக்கு ஒரு கல்லறை கிடைச்சா போதும் ஐயா,
ஒரு கல்லறை கிடைக்காமத்தான் நான் இங்க சூரச்செடிக்கு கீழே வந்து உட்கார்ந்து இருக்கேன். ஐயோ சூரச்செடி வளர்த்தியா இருக்கு, ஐயோ சூரச்செடி உயரமா இருக்கு, ஐயோ சூரச்செடி நீளமா இருக்கு, ஐயோ சூரச்செடி நல்ல கூர்மையா இருக்கு. ஆனா நிழல் இல்லையே, எனக்கு ஒரு நிழல் கொடுக்கலையே, இங்க ஒரு நாள் இருக்க முடியலையே. இதை விட நான் ஒரு கல்லறைக்குள் ஒரு கோரிக்குள் இருந்தால் போதும். அப்போ இந்த எலியாவின் துக்கம் எவ்வளவு பெரிய கசப்பாய் மாறி இருக்கும். இந்த எலியாவின் அழுகை எத்தனை தூரத்துக்கு கேட்டிருக்கும். இந்த எலியாவின் வேதனை எவ்வளவு தவிப்பை கொடுத்திருக்கும். நான் சொன்னேன், இந்த எலியாவின் சாவை குறித்து 2 சத்தியத்தை சொல்றேன்னு சொன்னேன். அதுல ஒன்று கோரி என்கிற வார்த்தை. அது கல்லறையின் உள்பகுதி மதில் சுவரை தேவன் காக்கிற பாதுகாப்பை குறிக்கிறார். இந்த எலியாவின் சாவில இன்னொரு சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம்? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சத்தியம், நான் விரும்புற சத்தியம். என்னன்னாக்கா, அவனுக்கு அந்த எலியாவுக்கு பாடு தாங்கல. ஏசேபேலை கண்ட பயம். இப்ப காவலாளிகள் வரப்போறாங்க, பிடிக்க போறாங்க, கழுத்தை வெட்ட போறாங்க, இல்லாட்டி கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த எலியா தான் சாக வேண்டும் என்று விரும்பினாரே ஒழிய தன்னை வெட்ட பார்க்கிற ஏசேபேல் சாக வேண்டும் என்று எலியா விரும்பல. தன்னிடத்தில் நன்மை பெற்ற ஆகாப் தன் மனைவியை ஏவி விட்டார் என்று சொல்லி ஆகாப் சாகணும்னு சொல்லி எலியா விரும்பல. சோத்திரம், இந்த எலியாவுக்கு தெரிந்த எத்தனை எதிரிகள், விரோதிகள், சத்துருக்கள் உண்டு. அவர்கள் சாகணும்னு விரும்பல. மற்றவர்கள் சாவை விரும்பாமல் தன்னுடைய கசப்பிலும், தன்னுடைய வேதனையிலும், தன்னுடைய துக்கத்திலும் தான் சாக வேண்டும் என்று விரும்பினாரே ஒழிய மற்றவர்கள் சாவை விரும்பலையா. இதுதான் பரிசுத்தவானுடைய வாழ்க்கை, இதுதான் நீதிமானுடைய ஜீவன். இப்ப எலியாவின் சாவையும் இயேசு கிறிஸ்துவின் சாவையும் நான் ஒன்றோடு ஒன்றாய் இணைக்க விரும்புகிறேன். திரும்ப சொல்றேன், எலியாவின் சாவையும் இயேசு கிறிஸ்துவின் சாவையும் ஒன்றோடு ஒன்றாய் இணைக்க விரும்புகிறேன். இங்கே எலியா சொன்னார், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். இயேசு சொன்னார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும். எலியாவின் புலம்பலும் இயேசுவின் புலம்பலும் ஒன்றானது. எலியா சூரை செடிக்கு கீழே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் உள்ளே இருக்கிறார், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். சோத்திரம், எலியா ஒரு நாள் பிரயாணம் பட்டுதான், பிரயாணத்தில்தான் சோத்திரம் சூறைச்செடிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டே ஒரு நீண்ட பயணம் செய்துதான் கபாலஸ்தலம் என்கிற அந்த மண்டை ஓடு என்கிற அந்த சோத்திரம் மரணமலைக்கு வந்து சேர்ந்தார். கர்த்தர் நல்லவன். எலியா சொன்னார், நான் நல்லவன் அல்ல. அதே போல இயேசு கிறிஸ்துவோடு அறையப்பட்ட 2 கல்லர்களில் ஒருவன் சொன்னான், ஸ்தோத்திரம், அவன் நல்லவன் அல்ல என்று சொன்னான். 2 பேர் ஒருவன் இயேசுவை நல்லவர் என்று சொல்லவே இல்லை. எல்லாவற்றை விட இப்ப கவனிங்க, எலியா நினைத்திருந்தார், நான் இவ்வளவு வைராக்கியமா இருந்தேன்னு ஆண்டவரே, பலிபீடம் கட்டின ஆண்டவரே, அக்கினி வர வச்ச ஆண்டவரே, கேரு சூத்திரம் கீசோ நாட்டில் 450 தீர்க்கர்கள் வெட்டி போட்ட ஆண்டவரே, நான் என்னென்னமோ வேஷமாறின ஆண்டவரே, எல்லாம் பண்ணேன். இப்போ இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், என் வாயில நான் சொல்லி 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யல. அதே போல இப்ப சொல்றேன், என்னை கொலை செய்ய தேடுகிறவர்கள் சங்கரிக்கப்படுவார்களாக, என்னை வெட்ட பார்க்கிறவர்கள் துண்டிக்கப்படுவார்களாக என்று எலியா சொல்லி இருந்தால் அப்படியே நடந்திருக்கும். இதுவேதான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலும் அவர் சர்வ வல்லவராய் சிலுவையிலே தங்கினார்.
அவர் சிலுவையில் அறையப்பட்டு ஜீவனை விடும்போது பூமி பிளந்தது, கல்லறைகள் திறவுண்டது, பூமியின் கீழிருந்து பரிசுத்தவான்கள் எல்லாம் மேலே எழும்பி எருசலேமின் நகரத்தில் நடந்தார்கள். இப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கும் போது கல்லறைகள் திறக்குது, பூமி பழக்குதுன்னா, அவர் சாவுல துடிச்சிட்டு இருக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அந்த லாங்கீஸ் என்கிற நூற்றுக்கு அதிபதி செத்து போயிருப்பாங்க, போர்ச்சேவர்கள் செத்து போயிருப்பாங்க, ஓசோத்திர வேதபாரகர்கள் செத்து போயிருப்பாங்க, அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் செத்து போயிருப்பாங்க, சாட்டையில் அடித்தவங்க செத்து போயிருப்பாங்க. அவருக்கு எல்லாரையும் கொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருந்தும் அவர் மற்றவர்களுடைய சாவை விரும்பாமல் தன்னுடைய சாவை பிதாவுக்கு கொடுத்தார். இதே தான் எலியா, தான் சாக வேண்டும் என்று விரும்பினார், மற்றவர்கள் சாக விரும்பவில்லை. இன்றைக்கு நீங்க பெந்தைக்கோஸ்து விசுவாசிகளா? நீங்க நல்ல ஆவிக்குரியவர்களா? தேவனுடைய சத்தியத்துக்கு இடம் கொடுக்கிறவர்களா? கர்த்தருக்கா வாழ்றேன்னு சொல்றீங்களா? ஆனா ஒன்னை யோசிங்க, உங்களுக்கு கசப்பு வரும்போது, உங்களுக்கு காடி கொடுக்கப்படும் போது, உங்க ஜீவியம் சூறைச்செடியை தேடி போகும்போது மற்றவர்களை உங்களால் சபிக்க முடியுதா அல்லது பொறுமையா இருக்க முடியுதா? மற்றவர்களை உங்களால் வெறுக்க முடியுதா அல்லது சந்தோஷம் அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? நீங்க எலியாவா இல்லாவிட்டால் எலிசாவா பாருங்க. இதே எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. அவன் ஊருக்குள் வந்த உடனே மொட்டத்தலையா சொல்லுவான். அவன் சொல்லிட்டான், காட்டிலிருந்து கரடிகள் வரட்டும் சொன்ன உடனே அது கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான பிள்ளைகளை கொண்டு போட்டுச்சு. எலிசாவின் வார்த்தை பிள்ளைகளை கொன்றது. ஆனா எலியாவின் ஜீவியம், அவன் தன்னையே ஒப்பு கொடுத்தான ஒழிய மற்றவருடைய மரணத்தை விரும்பலையா? நம்முடைய ஜீவியம் இந்த எலியாவின் அருமையான வாழ்க்கையா வாழ. திரும்பவும் சொல்றேன், எலியாவை குறித்து பேசும்போது, எலியாவை குறித்து தியானிக்கும் போது, எலியாவின் வசனத்தை எடுக்கும் போது, அவர் அக்கினி இறக்கினார், கர்மேல் பருவத்துல வந்தார், கர்த்தருக்கு முன்பாக நின்றார், தீர்க்கதரிசனம் சொன்னா, மழை பெய்யல, மழை வந்துச்சு. இந்த அரைச்சமாவையே அரைக்காதீங்க. யாரும் பேசாத சத்தியம் எது இருக்குன்னு பாருங்க. எலியாவை குறித்து ஒருவரும் சொல்லாத வசனங்கள் எது இருக்குன்னு பாருங்க. அவைகளை கொஞ்சம் நோண்டுங்க, அதை கொஞ்சம் தோண்டுங்க, அதை கொஞ்சம் ஆராய்ங்க, அதை கொஞ்சம் கண்டுபிடிங்க, அதை எடுத்து தியானம் பண்ணுங்க, அதை ஜனங்களுக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அப்போ அது அங்க கிரியேட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சூறைச்செடியின் அனுபவம் முதலாவது ஒரு நாள் பயணத்தை கொடுத்தது எலியாவுக்கு, இரண்டாவது உட்கார்கிற அனுபவத்தை கொடுத்தது எலியாவுக்கு, மூன்றாவது சாவை விரும்ப வைத்தது எலியாவுக்கு, நான்காவதாக இந்த சூறைச்செடியின் அனுபவம் எலியாவுக்கு எதை கொடுத்தது? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு. அல்லேலூயா. இப்ப இந்த சூறைச்செடியின் அனுபவம் எலியாவை என்ன செஞ்சிருச்சு? படுக்கவே வச்சிருச்சு. சோதரம் படுத்துக்கொண்டு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த படுத்துக்கொண்டு என்றால் என்ன அர்த்தம்? படுத்துக்கொண்டு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? படுக்கையை குறித்து வேதத்திலே நிறைய வசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வாசிக்கிறேன், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 24, மன்னிக்கணும், உபாகமம் 24 13வது வசனம். அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் இருக்கும். அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது. இப்ப பாருங்க, எலியாவின் இந்த சூறைச்செடியின் அனுபவம், 4வது அனுபவம் என்ன வந்துருச்சு? அந்த சூறைச்செடி அவனை படுக்கவே வச்சிருச்சு.
இந்த படுத்துக் கொள்ளுகிற அனுபவம் எதை குறிக்கிறது? தன் ஜீவனை அடகு வைப்பதற்கு சமானம். தன் வாழ்க்கையை அடகிட்டு வைக்கிறதுக்கு சமானம். அடகு வைக்கிறவர் நினைச்சுவார்கள், தமக்கு ஒரு இடுக்கண், ஒரு குறைவு வரும்போது ஒரு தங்கத்தை, ஒரு வெள்ளியை, ஒரு பொன்னை, ஒரு வெண்கலத்தை, ஒரு பித்தளத்தை அல்லது ஒரு விலையேறப்பட்ட பொருளை கொண்டு போய் அடமானமாக வைப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து திரும்ப பணத்தை கொடுத்து அதை மீட்டு கொண்டு வருவாங்க. இப்போ இந்த எலியாவின் 4வது அனுபவம் படுக்கையின் அனுபவம். அது எதை குறிக்கிறது? அவன் தன் ஜீவனை அங்கு அடமானமாக வைக்க. போதும் ஆண்டவரே, என் ஜீவன் எனக்கு இருந்தது போதும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறான், அடமானமா வைக்கிறான். இனி நான் பிழைக்கதாய், எனக்கு திரும்ப இந்த பொருள் எடுக்க முடியுமா தெரியல, நான் திரும்ப ஊழியம் செய்ய முடியுமா தெரியல. நான் தைரியமா சொல்றேன், என் மனைவி கடந்த 2009ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி கர்த்தருக்குள் மரித்தார்கள். அவர்கள் மரித்த அந்த செய்தி கேட்ட கொஞ்ச நேரத்துல பல முறை மயங்கி விழுந்தேன். பல முறை வாயிலே சுத்திரம் வாமிட்டிங், அதாவது சுத்திரம் வாந்தி எல்லாம், அதாவது நுரையெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டது எனக்கு. அப்புறம் மறுநாள் சுத்திரம் மனைவியின் சவத்துக்கு முன்பாக உட்கார்ந்து 45 நிமிடத்துக்கு மேலாக அவர்களை குறித்த சாட்சியை எல்லா ஆயிரக்கணக்கான 7000 8000 மக்களுக்கு மத்தியில் சாட்சியை பகிர்ந்து கொண்டேன். எல்லாம் முடிந்தது. கடைசியில அவர்களை கொண்டு போய் அடக்கமும் செய்தாகிவிட்டது. அடக்கம் செய்து வந்த பின்பு இங்கு ஒரு பக்கம் உணவு பரிமாறப்படுகிறது, ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், போகிறார்கள். அடுத்து 2வது நாள் ஆனது. இதை நினைத்து நினைத்து வியாகுலப்பட்டனா அப்படியே அவங்க படுத்திருந்த கட்டுல, அவங்க படுத்து ஜீவனை விட்ட அதே கட்டுல போய் படுத்துட்டேன். படுத்தேன்னா அங்கேயே குப்புறப்படுத்து அழுது 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 துக்கப்பட்டேன்னா அப்படியே சோத்துடைய சரீரம் மெலிஞ்சி உருவழிஞ்சி கடைசியில என் அடி வயிறானது அந்த இரும்பு கட்டுல போய் கட்டிலோடு கட்டில ஒட்டி கொண்டது. 1 பாத்ரூம் போறதில்ல, 2 பாத்ரூம் போறதில்ல, வெளியில ஏஞ்சி வர்றதில்ல, யாரையும் பார்க்க வர்றதில்ல, யாராவது துக்கம் கேட்க வந்தாலும் போய் ஒன்னும் சொல்றதில்ல, படுத்தே கிடக்குற. கடைசியில என்ன ஆச்சுன்னா அந்த உடம்பெல்லாம் மெலிஞ்சி கட்டிலோட கட்டில் ஒட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தம் என் சரீரத்தை அப்படியே பலியா வார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நேரம் வரும்போது தோசை கரண்டி வச்சு அந்த கட்டில் தகட்டுல இருந்து என் வயிற்ற தடவி தடவி எண்ணெய் தடவி நோண்டிதான் எடுத்தாங்க. இப்ப ஏன் சொல்றேன்னா, இந்த சூறை செடியின் அனுபவம் எலியா தன் ஜீவனை அடமானமாக வைக்கக்கூடிய அளவுக்கு. அடமானம்னா என்ன அர்த்தம்? நான் முடிஞ்சா மீட்டு கொள்ளுகிறேன், முடியாட்டி இது மூழ்கி போகட்டும், போனா போகட்டும் கொடுப்பதற்கு பேர் தான் அடமானம். அப்ப எலியா தன் ஜீவனை போனால் போகட்டும், இருந்தா ஊழியம் செய்வோம். இதுதான் சூறை செடியின் அனுபவம். இந்த அளவுக்கு எலியாவின் தனிப்பட்ட ஜீவியத்தை யார் யோசித்தார்கள் என்று எனக்கு தெரியல. ஆனா அவன் படுத்துட்டான் ஐயா. ஐயோ, படுக்கைக்கு போயிட்டான் ஐயா. யோசித்து பாருங்கள், சூரியன் ஒரே ஒரு நாள் உதிக்காமல் இருந்தால் உலகத்தின் நிலைமை என்ன ஆகும்? சூரியன் ஒரு நாள் உதிக்காவிட்டால் முழு உலகமே இருண்டு போகும் அல்லவா? விமான பயணங்கள் நின்று போகும் அல்லவா? ராக்கெட் ஏவுதளங்கள் செயலற்று போகும் அல்லவா? கம்ப்யூட்டர்கள் வேலை செய்யாதல்லவா? அதிகாரங்களும் அரசாங்கங்களும் தகித்து போகும் அல்லவா? நிறைய ஆராய்ச்சிகள் நின்று போகும் அல்லவா? ஒரு சூரியன் ஒரு நாள் இயங்காமல் அயனத்தில் போய் நின்று விட்டால் உலகமே அந்தகாரப்படும் அல்லவா? அதே போலதான் ஒரு தேவ மனுஷன், ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனோடு உறவாடுகிற அந்த தேவ மனுஷன் ஒரு நாள் சரியா இயங்காட்டி அவனை சுற்றி இருக்கிற சந்திரன் நிற்கும், சூத்திரம் நட்சத்திரங்கள் நிற்கும், அயனங்கள் நிற்கும், இயற்கைகள் நிற்கும், காற்று நிற்கும், மழை நிற்கும், ஆசீர்வாதம் நிற்கும், சுபிட்சம் நிற்கும், ஜீவன் நிற்கும், எல்லாம் நின்று போகும். அதனாலதான் 100 விசுவாசிகள் செயல்படாமல் போனாலும் ஒரே ஒரு தேவ மனுஷன் செயல்படாமல் போகவே கூடாது. இப்ப சூரியனை போல எரிந்த அந்த எலியாவே படுத்தாச்சு.
அதில் அவர் போய் தன் ஜீவனைய அடமானமா வைத்ததாயிற்று. போனா போகட்டும். எவ்வளவு ஒரு விரக்தி! இந்த சூறைச்செடியின் அனுபவம் எலியாவுக்கு ஒரு பெரிய விரக்தியை கொடுத்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த 6ஆம் வசனம் சொல்லுது, மறுபடியும் படுத்துக்கொண்டான். அதாவது திரும்ப படுத்துக்கொண்டான். 5ஆம் வசனத்துல படுத்துக்கொண்டார், 6ஆம் வசனத்துல திரும்ப படுத்துக்கொண்டார். சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு என்னதான் சுட சுட சாப்பாடு கொடுத்தாலும், எவ்வளவுதான் பரலோகத்தின் ஜீவ தண்ணீரை கொடுத்தாலும், இப்ப என் ஆத்துமா ஊழியம் செய்ய ரெடி இல்லை. நான் ஒண்ணுதான் விரும்புறேன். என்னை தயவு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் ஓடுனது போதும், நான் தீர்க்க தரிசனம் சொன்னது போதும், தரிசனம் சொன்னது போதும், எலிசாவை அபிஷேகிச்சது போதும், எல்லாம் போதும், நான் படுக்கிறேன், என்னை விடுங்க. எந்த அளவுக்கு விரக்தி! திரும்பவும் படுத்துக் கொண்டார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய பரிசுத்தவான்கள் அந்தரங்க ஜீவியத்திலே ஏற்பூட்டி விழப்படுகிறார். அவர்கள் முதுகுகள் படைச்சால்களாய் விழப்படுகிறது. வெளியில அதை தெரிவது கிடையாது. வெளியில யாரும் அது பார்ப்பது கிடையாது. ஊழியக்காருடைய வாயிலே கிருபையுள்ள வசனத்தை தேடுகிறார்களே தவிர, ஊழியக்காருடைய சரீரத்திலே ஆரோக்கியம் இருக்கிறதா என்று யாரும் எதிர்பார்ப்பது கிடையாது. ஊழியக்காருடைய பிரசங்கத்திலே வல்லமையை தேடுகிறார்களே ஒளியே, ஊழியக்காருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே தேவைகள் சந்திக்கப்பட்டதா என்பதை யாரும் கவனிப்பது கிடையாது. அதனால்தான் நிறைய தெய்வ மனிதர்கள் தங்கள் ஜீவனையே அடகாய் வைக்கிறார்கள். 5ஆவதாக இந்த சூறைச்செடியின் அனுபவம் எலியாவுக்கு எதை கொடுத்தது? அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நித்திரை பண்ணினார். இப்போ முதலாவது படுத்தார், முதலாவது உட்கார்ந்தார், 2வது படுத்தார், 3வது திரும்ப படுத்தார். இப்ப 4வது என்ன ஆயிடுச்சு? நல்ல நித்திரையும் ஆகிட்டு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நித்திரை பண்ணுகிறது சாதாரணம் கிடையாது. கர்த்தர் நல்லவே. நித்திரை பண்ணுகிற அனுபவம் சாதாரணமானது அல்ல. இந்த நித்திரை பண்ணுகிறது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவே. 2 ராஜாக்கள் 7:12. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது, நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது, இந்த சூத்திரம் நித்திரை பண்ணுதல் எதை குறிக்கிறது தெரியுமா? ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறுவதை காண்பிக்கும். இப்ப எலியா சொல்லிட்டாரு, நான் செய்ய வேண்டிய ஊழியம் செஞ்சாச்சுப்பா, நான் பண்ண வேண்டிய பிரயாணம் பண்ணியாச்சுப்பா. ஓரேபுக்கு போகணுமா, ஓரேபுக்கு போயாச்சு. சாரிபாத்துக்கு போகணுமா, சாரிபாத்துக்கு போயாச்சு. கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணுமா, கர்த்தருக்கு முன்னாடி நின்னாச்சு. கர்மேலுக்கு ஏறணுமா, கர்மேலுக்கு ஏறியாச்சு. கேரி தாட்டுக்கு போகணுமா, அங்க போயாச்சு. கீசோ நாட்டுக்கு போகணுமா, அங்க போயாச்சு. இன்னும் நான் போகாத ஒரு இடம் இருக்கு. யோர்தானுக்கு அக்கறையில தான் போகல. ஏன்னாக்கா அதுக்குள்ள என் வாழ்க்கை இதோ ஊழியமே முடிஞ்சத போலாகிவிட்டது. உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது, நித்திரை என்பது மரித்து பரிசுத்தவான்களோடு சேர்க்கப்படுகிற அனுபவம். எலியா சொல்லிட்டாரு, எனக்கு முன்னாடி எத்தனையோ பரிசுத்தவான்கள் பறந்து போயிட்டாங்க, அவங்க போன இடத்துக்கு நானும் போகிறேன். புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்குது, நாங்களும் பறந்து போகிறோம். இப்ப எலியா தன் வியாகுலத்தின் மிகுதியினாலே பறக்க ஆரம்பித்து விட்டார். இந்த நித்திரையை குறித்து இன்னொரு வசனத்தை சொல்ற பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மார்க்கு 14:41. அவர் 3ஆம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும் வேலை வந்தது. போதும் வேலை வந்தது. இங்கு இயேசுவே சொல்லிட்டாரு, நீ இளைப்பாருப்பா,
நல்லா கவனிக்கணும். ஓட வேண்டியவர்கள் ஓடினால்தான் கர்த்தர் காலாட்களோடு ஓடுவதற்கு பதிலாக குதிரைகளோடு ஓடுவார். இல்ல நான் ஓட மாட்டேன் நீங்க படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போதும் உன் வேலை வந்துருச்சுன்னு சொல்லிடுவார். போதும், நீயே சொல்லிட்டு ஓட மாட்டேன், நீயே சொல்லிட்டு நடக்க மாட்டேன், நீயே சொல்லிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் நான் ஏன் உன்னை கஷ்டப்படுத்தணும்? இனி நித்திரை பண்ணி இளைப்பார், போதும் உன் வேலை வந்துருச்சு. எவ்வளவு அதிர்ச்சியான செய்தி! ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் உங்கள் ஆத்துமாவை நித்திரைக்கு இடம் கொடுக்காது, ஆவிக்குரிய ஜீவியத்தை நித்திரைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் ஓடுங்க, பலன் இருக்கிற வரைக்கும் ஓடுங்க, கர்த்தர் கொடுக்கிற நாள் வரைக்கும் ஓடுங்க, ஓடிக்கொண்டே இருங்க. அதுதான் தேவ சித்தம். ஆறாவதாக இந்த சூறைச்செடியின் அனுபவம் எலியாவுக்கு எதை கொடுத்தது தெரியுமா? அந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு தூதன் அவனை தட்டி எழு. ஒரு தூதன். இந்த சூறைச்செடிய அனுபவம் எலியாவுக்கு நல்ல ஒரு தூதனை கண்டு வந்து கொடுத்தது. அல்லேலூயா! கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த ஒரு தூதன் என்றால் என்ன? அந்த ஒரு தூதன் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து அந்த ஒரு தூதனை குறித்த ஒரு கிருபையின் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா! இந்த எலியாவுக்கு சூறைச்செடி ஒரு நாள் பயணத்தை கொடுத்தது. இந்த சூறைச்செடி அவனை உட்கார வைத்தது. இந்த சூறைச்செடி அவனை சாக வேண்டும் என்று சொல்ல வைத்தது. இந்த சூறைச்செடி அவனை படுக்க வைத்தது. இந்த சூறைச்செடி அவனுக்கு நித்திரையை கொடுத்தது. 5 கொடுமையான வேலைகளை செய்தது சூறைச்செடி. ஆனா கர்த்தர் பார்த்தா 6ஆவதாக அங்கு நல்ல ஒரு தூதனை கொண்டு வந்து லூக்கா 22:43 படி அவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா! ஏன் இந்த தூதன் 6ஆவதாக வருகிறார் தெரியுமா? மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டது 6ஆவது நாள், மனுஷன் உண்டாக்கப்பட்டது 6ஆவது நாள், மனுஷனுக்கு ஜீவன் மறுஜீவன் வந்தது 6ஆவது நாள். அந்த 6ஆவது நாள் ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்குதலை குறிக்கிறது. ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அவர் எலியாவை உருவாக்குகிறார், மீண்டும் சிருஷ்டிக்கிறார், மீண்டும் புதுப்பிக்கிறார், அங்க தட்டி தட்டி எழுப்புகிறார், நல்ல சூடான ஆகாரத்தை கொடுக்கிறார், நல்ல பரலோக தண்ணீரை கொடுக்கிறார். ஐயா, ஊழியத்தில் விடாய்த்து போனீர்களோ, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தளர்ந்து போனீங்களோ, ஐயோ இனி ஒண்ணு நடக்காது நினைக்கிறீங்களோ, எனக்கு எந்த சகாயமும் வராது என்று சொல்றீங்களோ, எந்த தயவு இல்லைன்னு சொல்றீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உங்க வீட்டு கதவை தட்ட ஒரு தூதன் ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த தூதன் உங்க பக்கத்துல வர ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் வந்து உங்களை தட்டுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே பேதுருவின் விழாவை தட்டி எழுப்பின அந்த தூதன் இதோ உங்களை தட்டி எழுப்புகிறார். உங்களுக்கு நல்ல பரலோக ஜீவ அப்பமாகிய சுட சுட அந்த ஆகாரம் கிடைக்கிறது. நல்ல ஜீவ தண்ணீராகிய பரலோகத்தின் நதியளவு தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கிறது. எலியாவே, நீ எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எலியாவே, ஓரேப்புக்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எலியாவே, 40 நாள் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் நித்திரை களையட்டும், உன் தூக்கம் களையட்டும், சாவு களையட்டும், உட்காருதல் களையட்டும், வனாந்தரம் களையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதோ கர்த்தருடைய தூதன் வருகிறார், உங்களை தட்டி எழுப்புகிறார். இதுதான் எலியாவுக்கு கிடைத்த 6ஆவது அடையாளம். 7ஆவதாக இந்த எலியாவுக்கு என்ன கிடைத்தது? அந்த 1 ராஜாக்கள் 17:5 சொல்லுகிறது, போஜனம் பண்ணு, போஜனம் பண்ணி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த போஜனம் பண்ணுவது எதை குறிக்கிறதா இருக்கிறது? போஜனம் பண்ணுவது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த போஜனத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம்
24வது வசனம் அப்போஸ்தலர் 27:24 சொல்லுகிறது. ஓ கர்த்தர் நல்லவர், மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 34வது வசனம் 34 சொல்லுகிறது. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். அல்லேலூயா. இந்த போஜனத்தை சாப்பிட்டால் என்ன நடக்கும்? அதே வசனம் சொல்லுகிறது, இந்த போஜனம் நீங்கள் தப்புவதற்கு ஏதுவாயிருக்கும், இந்த போஜனம் உங்களுக்கு உதவியாயிருக்கும். உங்கள் தலை மயிரிலிருந்து, உங்க தலையிலிருந்து ஒரு மயிரும் கீழே விழாது. இந்த போஜனத்தை சாப்பிட்டால் நீங்கள் தப்புவீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள், உங்களுக்கு உதவி இருக்கும். 4வது, உங்க தலையிலிருந்து ஒரு மயிரும் கீழே விழாது. அப்ப எலியாவுக்கு கிடைச்ச போஜனம் சாதாரண போஜனம் அல்ல. அவன் அந்த சூறை செடியை விட்டு தப்பி போவதற்கு ஏதுவான போஜனம், மறுபடியும் ஜீவன் பழைப்பதற்கு ஏதுவான போஜனம், அவன் எழுந்து நடப்பதற்கு உதவியாயிருக்கிற போஜனம். எல்லாவற்றை விட ஒரு மனுஷனுடைய பலன் அவன் தலை முடியில தான் இருக்குது. அப்ப அந்த பலனை காப்பாற்றுகிற போஜனம். இந்த போஜனத்தை தான் கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்தார். ஐயா, உங்களுக்கும் சொல்லுகிறேன், இதோ ஒரு தூதனை அனுப்புகிறா, உங்களுக்கு ஒரு போஜனத்தை கொடுக்கிறா. அந்த போஜனம் உங்களை மரணத்திலிருந்து தப்பு வைக்கும். அந்த போஜனம் சத்துருக்கள் மத்தியிலே பிழைக்க வைக்கும். அந்த போஜனம் ஏற்ற கால உதவியா இருக்கும். அந்த போஜனம் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும். ஐயா, இந்த சூறை செடியிலிருந்து எலியா தப்பு வைக்கப்பட்டார். ஓ, சூறை செடியிலிருந்து காப்பாற்றப்பட்டார். தூதனை அனுப்பி கர்த்தர் விடுதலையாக்கினார். ஒரு ஊழியக்காரனா நான் சொல்லி முடிக்கிறேன், இது வெறும் செய்தி அல்ல. இந்த செய்தியின்படி இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு தூதனை அனுப்ப கர்த்தர் விரும்புகிறார். அந்த தூதன் வந்து உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே, ஓ கர்த்தர் நல்லவே, 16, 17, 18 படித்து பாருங்கள். பவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பின்பு போஜனம் பண்ணி பலப்பட்டான். போஜனம் பண்ணி பலப்பட்டான். இந்த போஜனம் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற போஜனம். எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அதுதான் சத்திய வேதம் என்கிற புஸ்தக சுருள். இதை புசிக்கும் போது நாவுக்கு இனிப்பாயிருக்கும், வயிற்றுக்கோ கசப்பாயிருக்கும், ஆனா அதுவே உங்களுக்கு ஜீவனாய் மாறும். இப்ப கண்களை மூடி செபிக்க போகிறோம். இந்த சாதாரண சூறை செடியை குறித்து ஓ ஆழமான அர்த்தமான வரலாற்றுக்கோடு கூடிய பெரிய ஒரு சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நல்ல சத்தியத்துக்காக கண்களை மூடி ஆவில் நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை சோதரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சோதரிப்போம். எல்லாரும் கத்தரை சொல்லுங்க, எல்லாரும் கத்தரை சுதந்திரம் பண்ணுங்க. குறைச்சடியின் அனுபவம், ஓ கத்தர் நல்லவே, பிரயாணத்தை வனாந்தரத்தை குறிக்கிறது. சூறைச்செடியின் அனுபவம் உட்கார்ந்து விடுகிற சாவை விரும்புவதை குறிக்கிறது. ஓ சூத்திரம், சூறைச்செடியின் அனுபவம் சாக வேண்டும் என்கிற தீர்மானத்தை குறிக்கிறது. சூறைச்செடியின் அனுபவம் படுத்துக் கொள்ளுகிற அனுபவத்தை குறிக்கிறது, அது கல்லறையை குறிக்கிறது. சூறைச்செடியின் அனுபவம் நித்திரையை குறிக்கிறது, போதும் என்று சொல்லுவதை குறிக்கிறது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த சூறைச்செடிக்கு அருகிலே ஒரு தூதனை அனுப்பினா, நல்ல ஒரு பலனை கொடுத்தா, நல்ல போஜனத்தை கொடுத்தா, நல்ல தண்ணீரை கொடுத்தா. அதனால் அவன் பிழைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எழுந்து பிரயாணம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பலன் தேவன் கொடுக்கும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்து ராத்திரி வேலைக்காக எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினார். எங்கெல்லாம் ஜெபித்தார் என்பது இன்றைக்கு 5வது ஜெபத்தை குறித்து
சூறை செடியின் ஜெபம் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த சூறை செடியின் அனுபவம் ஆரம்பத்தில் மரணத்தையும் சாவையும் கோரி என்கிற கல்லறையையும் குறித்தாலும், அதே சூறை செடிக்கு அருகிலே கர்த்தருடைய தூதனை அனுப்பினி, நல்ல சூடான போஜனத்தை அனுப்பினி, நல்ல தண்ணீரை அனுப்பினி, பிழைக்க வைத்தீர், நடக்க வைத்தீர். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவே. அந்த நல்ல கிருபையுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தேவ தூதர்கள் இவர் வாழ்க்கையில் நுழையட்டும். தேவ தூதர்கள் இவர்களை தட்டி எழுப்பட்டும். தேவ தூதர்கள் இவர்களுக்கு மறு வாழ்வை தரட்டும். நீ ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த எலியாவின் ஜெபங்களை குறித்த ஆழ்ந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.